மலையடிவாரங்களையும் பிரகாசமாக ஒளி வீசும் ஆறுகளையும் இடையே அமைந்திருந்த ஒரு கிராமத்தில் லிலி என்ற சிறிய பெண் வாழ்ந்தாள். லிலி மிகவும் ஆர்வமானவரும் பயிற்சி சிந்தனையுள்ளவருமானாள். அவள் தன் வீட்டின் பின்பு உள்ள காடுகளை ஆராய்வதை மிகவும் விரும்பினாள். ஆனால் அந்த காடு மந்திரமிக்க ரகசியங்களை கொண்டிருக்கின்றது என்று முனிவர்கள் எப்போதும் அவளை எச்சரித்தனர். ஒரு வெயில் கொண்ட காலை லிலி அவள் தயார் என்று உணர்ந்தாள். அவள் சிறிய ஒரு பையில் சில சிற்றுண்டிகளையும் தனது விரும்பிய சிவப்பு இருக்கும் ஊதியையும் கண்டுபிடிப்புகளை எழுத நோட்புக் எடுத்துக்கொண்டாள். அவள் காடுகளுக்கு நுழைந்த போது அவள் ஒரு வகையான உற்சாகத்தை உணர்ந்தாள். மரங்கள் பாற்றிய போது காற்று அவற்றின் இலைகளுக்குள் அலைந்தது. லிலி அவள் காணாத ஒரு மின்னும் ஓடை மீது ஸ்டம்பிள் செய்யும் போது அந்த நீர் ஒளியினை பரிமாறுகின்றது. அது அவள் எத்தனை படியும் ஒளி நிறங்களை மாற்றியது. மந்திரமிகு லிலி அருகில் உள்ள ஓடையில் அருகில் கவனித்த போது இப்போது ஒரு சிறிய பொன் மீன் நீருக்கு மேலே குதித்து அவள் முன் நிலத்தில் வந்து போனது. இளமையானவளே என்று மீன் ஒரு வெயில் ஒளியுடன் பேசினான். லிலி அதிர்ச்சியுடன் பின்வாங்கி, ஆனால் மீன் அவளுக்கு நல்லொழுகிய புன்னகையுடன் பார்த்தது. பயப்படாதே, நான் பின்னி, மந்திரமிகு காடின் காவலன். நான் உன்னை போன்ற ஒரு வீரனை எப்போது காத்திருந்தேன். நீ பேச முடியுமா என்று லிலி அலட்சியமாக கேட்டாள். ஆம் என்று பின்னி சிரித்து சொல்லி, நான் உன்னுடைய உதவிக்கு முன்வரும். நீ தயார் என்றால் இந்த காடின் நடுவில் உள்ள ஹாட் ஸ்டோன் ஒரு மந்திரக் கல்லினை மீட்டெடுப்பது. அதனால் காடு உயிர் உள்ளிருக்கின்றது. ஆனால் அது இப்போது அதன் சக்தியை இழந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஒருவன் தூய மனமுள்ளவரை தேவைப்படுகிறோம். நான் உதவுவேன். என்ன செய்ய வேண்டும் என்றாள் லிலி. உயிர் குண்டுகள் என்ற பாதையை பின்பற்றுங்கள் என்றான் பின்னி. ஆனால் கவனமாக இரு. இந்த காடில் அனைத்தும் அவ்வாறு இல்லாமல் இருக்கலாம். மீன் ஓடையில் மறைந்தது. அதன் பின்வட்டமான படல்களை விட்டு ஓடி போய்க் கொண்டிருந்தது. லிலி ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து உயிர் குண்டுகளால் முன்னேறி காடின் ஆழத்திற்குள் பயணத்தை தொடர்ந்தாள். பாதையில் அவள் பல விசித்திரமான மற்றும் அதிசயமான உயிரினங்களையும் சந்தித்தாள். ஒரு பேசும் கசாப்புள்ளத்து கண்ணாடிகள் அணிந்திருந்தது. ஒரு நடக்கும் மரம் மற்றும் ஒரு மேகத்துடன் குழந்தைகள் உண்டாக்கும் பாடல்களை பாடுகிறேன். லிலி ஒரு திறந்த படைந்த இடத்தை அடைந்து அதில் ஹாட் ஸ்டோன் மின்னும் மற்றும் மெல்ல பதிவுடன் பரப்புக்கு கிடந்தது. ஆனால் அதை பாதுகாக்கும் ஒரு இருளான மருக்குவன் ஒளி மிதக்கும் சிவப்பு கண்களுடன் கொண்டிருந்தது. அது அவளை கடுமையாக உலர்த்து கல்லின் பாதையை தடுக்கும். லிலி பயமாக இருந்தாலும் அவள் பேசும் உயிரினங்களின் அறிவுரையை நினைத்துக் கொண்டாள். உனது உள்ளத்தை பின்பற்றுங்கள். உடனே அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு சிரமமாக அந்த மருக்குவன் அருகே சென்று பேசியாள். நான் உதவ வேண்டுமாய் இருக்கிறேன். காடு இதை மிகவும் உபயோகமாக்க வேண்டும். அந்த மருக்கவன் சில நேரம் நிறுத்தி அதன் சிவப்பு கண்கள் ஒரு குறிப்பிட்ட பயிற்சியுடன் விரிந்தன. மெதுவா அது காப்பாற்றி வழி கொடுத்து லிலி ஹார்ட் ஸ்டோனுக்கு அருகிலே வருவதை அனுமதித்தது. அவள் மெதுவாக அந்த கல்லை தொட்டாள். உடனே அங்கு அதன் உற்சாகமான ஒளி காடுகளை மறுசுழற்சியுடன் பிரக்கிரமிக்க தொடங்கியது. அவள் ஒரு பொருத்தமான பாய்வுக்கு கல்லின் பொருளுடன் குலுக்கி பரவிவிடும். இப்போது அவள் உட்படவராக இருக்கப் போகிறது.